அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. நார்மலாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பழைய வருடத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கங்கள் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த ஸ்ரீ பிரபாவ வருடத்தில் எப்படி நமக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, குருவின் பெயர்ச்சி இருக்குது. குருவின் பெயர்ச்சி தான் குரு கடாட்சம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தான் தனகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவினால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அவன் குரு பெயர்ச்சியானது 1ஆம் தேதி ஜூன் 2026 கடகராசியிலே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அங்கேருந்து 31/10 அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போவார். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ரிவர்ஸில் 24 ஜனவரி 2027 அன்று திருப்பி கடகராசிக்கு வருவார். அப்போது ஒரு நல்ல மொமெண்ட்டு மிதுன கடக சிம்மம் அப்படிங்கிற 3 ராசி தொடர்புகளை கொண்டது. காலச்சக்கர புருஷத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் முயற்சி, வீரியம், தைரியம் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம், சுகங்கள், அன்னை, தாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சுகங்கள் எல்லாம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், பாக்கியங்கள், ஆசைகள், யோகங்கள், லக் அப்படின்றோம்ல, ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோமே, இதெல்லாம். இப்போ இந்த தனக்காரனுடைய முக்கியமான செய்கை நமக்கு புரிந்து விட்டது. அதனால் இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்திலே பிறக்கிறார். ரிஷப லக்னத்திலே அவர் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே இந்த கால் ஊன்றுகிறார். இந்த வருஷத்தை சூரியன் உச்சமாக அமர்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். சூரியனுடன் சேர்ந்து நமக்கு சுக்கிர பகவானும் அமர்ந்து கொள்கிறார் பரணி நட்சத்திரத்தை தன்னுடைய சுயசாரத்திலேயே. அவருடைய 3ஆம் இடமான மிதுன ராசியிலே குரு புனர்வசு என்கிற தன்னுடைய சாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். கேது மகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர அவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே. ராகு சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்கிறார். கூடவே சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய இந்த ராசிக்குள்ளர ராசி கட்டமான மீன ராசிக்குள்ளர சனி பகவான், செவ்வாய், புதன் 3 பேருமே உத்திரட்டாதியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுயசாரத்திலே அமர்ந்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ தன் காலங்களில் கரெக்டாக செய்யக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ராகு கேதுவும் பெயர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வருடக்கோளிலே 15/12/2026 அன்று இந்த ராகுவானது மகர ராசிக்கும் கேதுவானது கடகராசிக்கும் செல்ல இருக்கிறார்கள். அப்போ இவங்களும் தனகாரகன், அதாவது செய்கிறத பெருசாக செய்கிறது, கடனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, வாழ்க்கையிலே மாற்றங்களை மாற்றுவது, திருமணம் போன்ற விஷயங்களெல்லாம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவின் செய்கையினால் வரும். அப்போ இதுவும் முக்கியமானது ஆயிட்டதுனால இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தினுடைய பலனை ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாகிறது. வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது, மேஷராசிலேருந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்துக்குரியவர் நீங்கள். என்ன லாபம் போங்க, போன வருஷம் விஸ்வவாசு இடத்துல இப்படி தான் சொன்னாங்க, ஒன்றும் பெருசாக லாபம்லாம் வரலையே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மாற்றங்கள் எப்பவுமே டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்னு மனசில் கொண்டு வாங்க. ஸ்ரீ பராப ஒரு இடத்துல முக்கியமான நிகழ்வு எழுதுறீங்களா, குரு உங்களை பார்த்து கொண்டிருந்தார். இந்த குருவானவர் இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிறார். 6ஆம் இடத்துக்கு மூவ் ஆன உடனே உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிற, குடும்பத்தன வாக்குஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அங்கே தான் உங்கள் சனி பகவான் ராசிநாதனே உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, மீன ராசிக்குள்ளார, அவரை பார்க்க போகிறார். இப்போ இந்த தொடர்பு எப்படி இருக்க போகுது பாருங்கள். ஒன்றுமே செய்யலை சார், அப்படியே நின்றுட்டு இருந்தோம் சார், தண்டமாக இருக்குது சார் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அட்டமத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சனி பகவான். இந்த சனி பகவான் ரொம்ப டியூன் பண்ணுறார் நம்மளை.
சனி எப்பவுமே பார்க்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் டியூன் பண்ண தான் நமக்கு ரிஃபைன் ஆகும். எல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு பேர் அது சனியுடைய தன்மை. அப்போ சனியுடைய வீடுகாரர் உங்களுக்கு நிறைய உங்களை பற்றின திறனாய்வு முதல்ல இருக்கணும். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மற்றெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற திறனாய்வு தான் சனி பகவான் எப்பயும் கொடுப்பார். கர்மகாரகன் இல்லையா? அதனால் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் சனி நல்லா செய்வார். அதனால் சனியை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த வருடத்தில் குரு தான் நமக்கு பயிற்சிகளுக்கும் ராகு கேது பயிற்சிகளுக்கும் உண்டாகிறார். குரு பகவான் பெயர்வதானது 1/6/2026 இதில் கடகராசியில் உச்சமாக உட்கார்ந்துருவார். இப்போ உங்கள் ராசியினுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார், விரயஸ்தானத்தையும் பார்த்துருவார். அதன் பின்னே சிம்மராசிக்குள்ளே வந்துடுவார். சிம்மராசியில் அதிசாரமாக போகிறார் 31/10/2026 வரைக்கும். இங்கே வந்தவர் எப்படி பார்க்க போகிறார்? உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பார். அதன் பிறகு உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பார். தன்னுடைய பார்வை எப்பவுமே பலம் உண்டு குருவுக்கு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள் விருத்தியாகும். அப்போது அக்டோபருக்கு அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிடலாம். சரி, எவ்வளோ நாள் நல்லாயிருக்கும்? ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். திரும்பியும் இந்த கடகராசிக்குள்ளார இந்த குரு உள்ளே வந்துடுவார். இந்த பீரியடில் உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக காரு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற யோகம் இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்குவீங்க. நல்லாயிருக்கும். தொழிலில் நிறைய போட்டி இருக்கும், அதையும் சாதிச்சிருவீங்க, வெற்றியாக மாற்றி வருவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். சனியுடைய தாக்கம் இருப்பதனால தாமதமாக இருக்க வேண்டியது இருக்க மாதிரி கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் கலத்திரத்துக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து திருப்பி மீண்டு வந்துடுவாங்க. முக்கியமாக இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை சார் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கான பிராப்தம் உண்டு. திருமண முயற்சிகளை இந்த பீரியடில் தாராளமாக எடுங்க, கல்யாணம். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தினால உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் நிறைய இருந்தது சார். தந்தை வழியிலே எனக்கு சில சொத்துக்கள் சிக்கல், தாய் வழியிலே உறவுக்காரனால் சில பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்ந்துவிடும். மாணவர்களுக்கு ஒழுக்கமாக அவர்கள் செய்யக்கூடிய நல்ல நடத்தையின் முயற்சியினாலே ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்த வரைக்கும் இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தில் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போகும்போது புண்ணிய ஸ்தலங்கள் யாத்திரைகள் அப்படின்னு மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிடுங்க. அப்படி போயிட்டு வந்துடுங்க. நல்ல சுவாமி தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இதனாலே மனதுக்கும் தெம்பு கிடைக்கும், இவங்களுக்கும் கொஞ்சம் அவுட்டிங் கிடைக்கும். ரீப்பிங் பெனிஃபிட்டாக பலன்களை தெய்வத்தின் அருளை பெற்றுக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது, ஆனால் தீர்ந்து விடும், கவலைப்படாதீங்க. நல்ல மனுஷங்களுடைய பெரிய மனுஷங்களுடைய செல்வாக்கு, வியாபாரத்திலே வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர் அமைந்து நட்பாக மாறக்கூடிய சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு சுபிட்சத்தை காட்டும். இந்த சனி பகவான் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த சுகஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் எதையும் முயற்சிகள் ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து செய்வது நல்லதுன்னா அஷ்டமத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் யோசித்து காரியங்கள் செய்வது நல்லது. 15/12/2026 உங்கள் ராசியிலிருந்து ராகு வெளிப்படுவார், 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதே நேரத்தில் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்குள்ளே வருவார். இப்போ உங்களுக்கு கேதுவின் தன்மையினாலே பண வரவு உண்டாகும். ஸோ பெருநீளாக பணம் வருமா அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி தருவதற்கு தான் கேது இந்த 6ஆம் இடத்திற்கு வருகிறார்னு சொல்வேன். அதே நேரத்தில் சுப செலவுகளை நிறைய ஏற்படுத்துவார். இந்த வயசாகிடுச்சு சார் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ, இவர்களுக்கு கல்யாணம் உண்டு. இருதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் டெஃபினட்டாக இருக்குது. அதனால் இவங்களும்
குடும்பத்திற்கான ஒரு வகைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிகழ்வினால் நம்ம நல்ல முயற்சிகளை தாமதமாக இருந்தாலும் வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலையை இந்த வருடம் நமக்கு தருகிறதுன்னு மனசில் வாங்கிப்போம். இதனால் லாபங்கள் உண்டாகும். இந்த காலகட்டங்களிலே ஸ்ரீ பராபாவகத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, தினமும் தெய்வ ஸ்துதிகள், முக்கியமாக காலையிலே முருகன் பாடல்களை கொஞ்சம் கேட்டுடுங்க. 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்துக்குரியவரும் 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்குரியவருமான இந்த முருகப்பெருமானின் அருளாலே பல விஷயங்களிலே தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் காலையிலே சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகாற்றுப்படை, இப்படி நல்ல பாடல்களை கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணிவிட்டு அந்த நாளை தொடங்குங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைபோட டேயை ஸ்டார்ட் பண்ண ஒரு சூழ்நிலையும், அந்த வைபு உங்கள் டே ஃபுல்லாக இருக்கிறதுனால எதையுமே புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களாகவும் அமையும். வெற்றிகள் டெஃபினட்டாக உங்கள் பக்கம் திரும்பும். நீங்கள் அழகாக கிராப் பண்ணிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அழகாக பயன்படுத்தி கொள்ள வலியுறுத்தி இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. குருவின் வீடு கொண்டவர் நீங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ரீ விஸ்வவாசு வருடமானது கடந்து சென்றது. அப்படி செல்லும்போது நீங்கள் பெருசாக பலன்களை எடுக்கலைனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பராபவ வருடமானது பிறக்கிறது. இந்த ஸ்ரீ பராபவ வருடத்திலே 2 முக்கிய நிகழ்வுகள் உண்டு. ஒன்று குருவின் பெயர்ச்சி, 2வது ராகு கேதுவின் பெயர்ச்சி. சனி பகவானின் பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை. ஜூன் 1ஆம் தேதி அன்று குருவானவர் உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே வருகிறார். 5ஆம் இடத்தில் வருவது லக்ஷ்மிஸ்தானம்னு பேர். இங்கே அவர் அமர்வதனாலே உங்களுடைய லாபஸ்தானம் பார்க்கப்படுகிறது. அப்போ லாபம் பெருகுமா அப்படின்னா டெஃபினட்டாக பெருகும். ஏன்னா அவர் ராசியையும் பார்க்கிறார். ராசியை பார்ப்பது மட்டுமில்லை, உங்களுடைய ராசியின் அஷ்டமத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் நல்ல பலன்கள் உண்டு. 9ஆம் இடமை பார்க்கிறார், அஷ்டமத்தை இல்லை, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் லாபஸ்தானம் மற்றும் ராசியை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு பலவிதமான பலன்களை கொடுக்கிறார். லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது பொருள் வரவை கொடுக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு நன்றாக நடக்கும், கவலையப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததும் நன்றாக நடக்க போகிறது. ஏன்னா சிம்மராசிக்குள்ளார வரார் அதிசாரமாக. அங்கே வந்துட்டு உங்கள் ராசியை 12ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடியதும் விரயஸ்தானத்தை பார்ப்பதும் சுப செலவுகளை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற தடைப்பட்ட காரியங்களை எடுத்து அதை செய்வீங்க. அதுபோல் உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த பீரியடில். அதனால் நல்ல ஒரு நிகழ்வுகளை எதிர்நோக்கக்கூடியது. சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம், நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் காட்டும். இந்த காலகட்டங்களிலே 15/12/2026 போது ராகு பகவான் 12ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்குள்ள வந்துடுவார். லாபம் அப்படின்னாலே உங்களுக்கு தன வரவை கொடுத்துறார் ராகு. 5ஆம் இடத்துக்கு இந்த பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே கேது பகவான், குருவும் கேதுவும் சேரக்கூடியதானது அப்புறம் நடக்கும். அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போது உங்களுக்கு ஒரு குழந்தைகள் மூலியமாக சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் காட்டுறது. அப்போ குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வளத்தை கொடுப்பது இந்த பாம்பு கிரகம் 11ஆவது இடத்துக்கு போகிறதுனால நடக்கும். வெகு காலமாக திருமணமாகவில்லையே என்று ஏங்கிக் கொண்டவர்களுக்கு இந்த காலத்திலே அவசியம் திருமணம் நடக்கும். பூர்வ புண்ணியத்தின் மூலமாக சொத்துக்களின் பிரச்சனைகள் நிறைய இருந்தது சார்னா அது தீர்ந்துவிடும். தொழில் துறையிலே நிறைய ஒர்க் பர்டன் சார் அப்படின்னு சொல்வீங்க.
அந்த வேலை பேர்டன் காரணமாக தூக்கக்குறைவு, பழசு எல்லாத்தையும் யோசிச்சு அவன்கிட்ட காசு கொடுத்தா வரல, இவன்கிட்ட காசு கொடுத்தா வரலன்றதெல்லாம் யோசித்து வசூல் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த குருவின் பெயர்ச்சியினாலே அன்பர்களுக்கு வீடு, மனை, வாகன யோகங்களும் உண்டு. அதனால் யோசித்து செய்யுங்க. எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி உண்டாகும். அதுக்கான டைம் கொடுக்கணும். தென்னம்பிள்ளையே வச்சா 5 வருஷம் கழிச்சு தானே பலன் தருது. அது மாதிரி வச்சுட்டு உடனே காசு தேடுறதெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். நம்ம இல்லை என்ன யோசிக்கிறோன்னா, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் எனக்கு எல்லாம் சிக்கல் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. எல்லா கிரகங்களும் நல்லது தான் செய்ய போகுது. கொஞ்சம் நிதானமாக செய்யும். டியூனிங் அதுதான் நடக்குது. நமக்கு நம்மளை எங்கெல்லாம் தப்பு நடந்தோ அதை சரிப்படுத்துவது தான் கிரகங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டால் போதும். முக்கியமாக இந்த காலேஜ், ஸ்கூல், மேல் படிப்பு இது படிக்கிற மாணவர்கள் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும். தன்னை பற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லுவோம். ஸ்கில் ஓரியன்டாக படிச்சுக்கணும். ஜஸ்ட்டு மேம்புல் மேயறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களுக்கு ஸ்கோரிங் நல்லா வராது. அதனால் கொஞ்சம் நிறைய ஆரோக்கியமாக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி செய்யுங்க. அதுபோல் உங்கள் ஆரோக்கியத்திலே அதிகமாக கவனத்தை வச்சுக்கோங்க. படிக்கிறேன்ட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிடாதீங்க, அதையும் பார்த்துக்கிடுங்க. இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு யோகமும் உண்டு, அதன் மூலம் அலைச்சலும் உண்டு. அதிகமாக வெளிப்பயணங்கள்லாம் செல்லும்போது அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த சும்மா போயிட்டு தண்ணியில் விளையாடுறது, மேலேருந்து குதிக்கிறது, அது மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம்ன்றதும் குருவினால் பார்க்கப்படுவதும், இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடத்துல கேது அமர்வதனாலே சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. புனித யாத்திரைகளை கொஞ்சம் போயிட்டு வாங்க. தெய்வீகத்தின் அருளாலே தான் பழைய விஷயத்தை நம்ம முடியும், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வருடம் முழுவதுமே நாமக்கல்லில் இருக்கும் ஆஞ்சநேய பெருமானை நித்தியம் வழிபடுதல்னு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத்து பிரச்சோதயாத்துன்னு அவரை தினமுமே ஸ்தோத்திரம் செய்து அவரை வழிபட உங்களுக்கு கஷ்டங்களே இல்லாமல் நிம்மதியான பெருவாழ்வை பெறுவதற்கான வாய்ப்பை ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு நல்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.